ஸோ இதுதான் எஸ்டிமேட்ஸ் நான்-கேஷ் எக்ஸ்பென்சஸ். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் எஸ்டிமேட்டட் ஐட்டம்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் அக்ரூவல், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ப்ரீபெய்டு, அக்ரூட் இன்கம்ஸ் வந்து அக்ரூவல் வரும், ப்ரீ ரிசீவ்ட் இன்கம்ஸ்னா ப்ரீ ரிசீவ்டு, டெப்ரிசியேஷனா எஸ்டிமேட்டட் ஐட்டம்ஸில் கிளாஸிஃபை ஆகும், ப்ரொவிஷனா எஸ்டிமேட்டட். க்ளோசிங் ஸ்டாக்கு, டெப்ரிசியேஷன், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் மூணுமே வந்து எஸ்டிமேட்டட் ஐட்டம்ஸில் தான் கிளாஸிஃபை ஆகுது. இதெல்லாம் எழுதிட்டீங்களா? நோட்டில் முடிச்சிட்டிங்களா? ஏன் கண்ணா? சரி நான் ஒன்று பண்ணுங்க, இப்போ உட்காந்து எழுதுங்க. 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 சாட்டர்டே சண்டே அன்னைக்கு நீங்க ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? தட் இஸ் நேத்திக்கு. இல்லை கரெக்ட் டீச்சரன், ஆனால் இதுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணமே கண்ணா. 2 ஹவர்ஸாவது கான்சென்ட்ரேட் பண்ணணும்ல, இல்லைன்னா நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறது? நான் அப்புறம் அந்த டைம் சொன்ன டைம்ல உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடுமோன்னு எனக்கு ஒரு worried-ஆ இருக்கு. இந்த மந்த் எண்டுக்குள்ள நான் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அப்புறம் செப்டம்பர்லேருந்து எனக்கு ஸ்டேஜ் 2 கிளாஸஸ் ஆரம்பிக்கிறது ஸ்ரேயாக்காக்கு. அதனால தான் நீங்களும் வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன நடந்ததுன்னாவது கொஞ்சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஒருவேளை பண்ண முடியல இன்டர்னல்ஸ்னால்னா ப்ரீவியஸ் டே கிளாஸ்ல. இந்த வாரம் ஃபுல்லாவே இன்டர்னல்ஸ் எக்ஸாமா? என்னைக்கு ஃப்ரைடே வரைக்குமா? மண்டே வரைக்கும் இருக்கா? அட்லீஸ்ட் முந்தின நாள் என்ன நடத்தினா பாருங்க, நீங்க தான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கண்ணா. யூ ஆர் த பெஸ்ட் ஜட்ஜ் ஃபார் யுவர் செல்ஃப். ஓகேவா? ஏன்னா இனிமே வந்து எப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அதெல்லாம் அப்படியே கண்டினியூட்டி சாப்டர். இப்போ நம்ம செப்பரேட்டா பார்த்தோம்ல, பிஆர்எஸ் செப்பரேட்டு, அப்புறம் வந்து கான்செப்ட்ஸ் தியரி நிறைய இருந்தது, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒன்று செயின் மாதிரி அப்படியே கண்டினியூட்டியா வரும், அதனால அக்கார்டிங்காக பார்த்துக்கோங்க. ஸோ இதுல வந்து ப்ரீ ரிசீவ்ட் இன்கம்ஸ், இன்கம் டு ப்ரீ ரிசீவ்ட் இன்கம். எத்தனை மணி எக்ஸாம் உங்களுக்கு? அப்போ ஆஸ் யூஷுவல் காலேஜ் எந்த ஹவர் வருதோ அந்த ஹவர்ல அலைன் பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான். எது முடிச்சிருக்கீங்களா? முடிச்சிட்டீங்களா இது ஃபுல்லா? ஓகே. இதுல வந்து ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் எழுதிக்கோங்க. ஓகே, அது முடிச்சாச்சுன்னா இந்த ஃப்ரீ சாம்பிள்ஸ் டு எம்ப்ளாயிஸ் எழுதிக்கோங்க. கூட்ஸ் இன் டிரான்சிட், அப்புறம் கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் ஃபுல்லா. இதுல ஒன்னு கூட்ஸ் இன் டிரான்சிட், கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃப்ரீ சாம்பிள்ஸ் டு எம்ப்ளாயிஸ். புரியல, எது புரியல? இது புரியலையா?
இல்ல ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் எழுதிட்டீங்களா? இது எழுதிட்டீங்களா? இந்த என்ட்ரி எழுதிட்டீங்களா? ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் டு எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். அப்ப நீங்க எது எழுதி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க? சரி, இது ஃபுல்லா எழுதி முடிங்க. முடிச்சிட்டீங்களா? சரி, அப்ப இது ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க ஃபுல்லா. ஓகேவா? இது ஃபுல்லா ஹோம்ஒர்க்கா எடுத்துட்டு வீட்ல அப்டேட் பண்ணுங்க. ஒரு வாட்டி பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ illustration 33. illustration 33 கோ த்ரூ பண்ணுங்களேன் கண்ணா. உங்களுக்கு இதோட ஜர்னல் புரியுறதா பாருங்க. சொல்யூஷனோட புரியுறதா பாருங்க. 33 ஓடது பேசிக் தான், ரொம்ப பேசிக். ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே இருங்க, இது வந்துடும். ஸ்டாக் ஆன் 31st December 12,000 இந்த ஜர்னல் என்ட்ரி புரியுதா? குட். டெப்ரிசியேஷன் டு ஃபர்னிச்சர் மிஷினரி. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் அக்ரூடுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். பேட் டெட்ஸ்க்கு வந்து அதாவது எல்லா அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸோட ஜர்னல் என்ட்ரிஸ் வருதும் இல்ல. உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா எம்சிக்யூக்கு பேட் டெட்ஸ் டியூரிங் த இயர் அப்படின்னு கேட்டுட்டு அதோட ஜர்னல் என்ட்ரி என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஒன் ஆஃப் த எம்சிக்யூல இது ஒரு ஆன்சரா இருக்கும், வேற 3 ஆன்சர்ஸா இருக்கும். ஸோ நீங்க இது சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி தே டெஸ்ட் யுவர் பேசிக்ஸ். அவ்வளவுதான். இந்த சினாரியோக்கு இது நீங்க ஜர்னல் என்ட்ரி கரெக்டா சூஸ் பண்றீங்களா அதான் பார்ப்பாங்க. ஓகேவா? அப்படியே கோத்ரூ பண்ணுங்க. 5th ஒனுக்கு இந்த என்ட்ரி, 6th ஒனுக்கு இந்த என்ட்ரி அதெல்லாம் புரியுறதா இல்ல கான்செப்ட் ஏதாவது புரியலையா பாருங்க. டவுட்னா நான் டீடைல்டா இப்ப சொல்லி தரேன் உங்களுக்கு. ஆக்சுவலா இது பேசிக் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். புரியுறதா? ஓகே. நெக்ஸ்ட் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இப்ப கேக்குறதா? ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்னா என்ன அர்த்தம்னா, எங்கேயாவது எரர் இருந்ததுன்னா எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்றது வந்து நம்மள ஃபைனலைசேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணணும். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப்ன்றது எங்கேயோ ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிற என்ட்ரியில ஏதோ தப்பா இருக்கு, அதான் வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர். அது வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் எரர் வந்து எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல், ஒமிஷன், கமிஷன், அப்புறம் பார்ஷியல் ஒமிஷன், கம்ப்ளீட் ஒமிஷன், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் ஸ்ரீச்சரன். எரர்ஸ் ஆஃப் கமிஷன்னா பார்ஷியல் ஒமிஷன், கம்ப்ளீட் ஒமிஷன் சொல்லுவாங்க. எரர்ஸ் ஆஃப் கமிஷன்னா போஸ்டிங் டு ராங் அக்கௌண்ட், போஸ்டிங் ஆன் த ராங் சைட், போஸ்டிங் ஆஃப் ராங் அமௌண்ட். பேலன்ஸ் பண்ணணும்னா டோட்டல் இங்கே தப்பா இருக்கும். அதாவது டோட்டல் பண்ணும்போது இங்க தப்பா இருக்கும், இல்ல பேலன்ஸ் பண்ணும்போது தப்பா பண்ணிருப்பாங்க. இப்போ இது வந்து 4 ஸ்டேஜ் இருக்கு ஸ்ரீச்சரன். ஜேர்னல் போடும் போதே தப்பா இருக்கலாம். ஓகேவா? இல்ல லெட்ஜர் என்ட்ரி போடும்போது தப்பா இருக்கலாம், இல்ல ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது, அதாவது லெட்ஜர் என்ட்ரி நான் வந்து போஸ்ட் பண்றதுனா நான் லெட்ஜர் என்ட்ரி எழுதுறேன்ல அப்ப தப்பா இருக்கலாம். மூணாவது வந்து லெட்ஜர் என்ட்ரி பேலன்ஸ் பண்றேன்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைடு டோட்டல் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு டோட்டல் பண்ணி இது டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா அசஸ் பண்ணி பேலன்ஸ் பண்றேன்ல, பை பேலன்ஸ் கேரி டவுன், அந்த மாதிரி டைம்ல தப்பா இருக்கலாம். இல்ல ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன் இல்லையா, அந்த டைம்ல தப்பா இருக்கலாம். ஓகேவா? இதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து அது ஸ்டேஜ் ஆஃப் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன், அடுத்தது ஸ்டேஜ் ஆஃப் போஸ்டிங் த என்ட்ரிஸ் இன் லெட்ஜர், ஸ்டேஜ் ஆஃப் பேலன்சிங் த லெட்ஜர் அக்கவுண்ட், ஸ்டேஜ் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ். இப்போ இதுல வந்து we can classify the errors into 4 broad categories: principal, omission, commission, compensating errors. ஓகேவா? இப்போ நீங்க எழுதிக்கோங்களேன்.
ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ன்னு போட்டுக்கோங்க கண்ணா. ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ன்னு போட்டுக்கோங்க ஹெட்டிங். 11th நம்ம 11th புக் இருக்குல்ல, அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் இங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நியூவாலாம் எதுவும் கண்ணா. இதோ 11th புக்கோட இது கூட போட்டிருக்கேன் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. லெவன்த்தில் வந்து ப்ரெடாமினண்ட்டாக சில பேருக்கு வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாதவங்க இங்கே வந்து கொஞ்சம் 11th புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பாங்க. இல்லை நான் 11th புக்கில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க டேரெக்டாக சம்ஸ்க்கு போயிடுவாங்க. ஓகேவா? நீங்கள் எப்படிக்கண்ணா, உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா ஐடியா இருக்கா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்? சம்ஸ்க்கு போயிடலாமா இல்லை பேசிக்லேருந்து நம்ம பார்க்கலாமா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன எழுதினா இது எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்களேன், ஸ்டேஜஸ் ஆஃப் எரர்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஸ்டேஜஸ் ஆஃப் எரர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன். ஸ்டேஜ் 1 ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன். ஸ்டேஜ் 2 வந்து ஸ்டேஜ் ஆஃப் போஸ்டிங் த என்ட்ரிஸ். அப்புறம் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3 வந்து ஸ்டேஜ் ஆஃப் பேலன்சிங் த லெஜர் அக்கவுண்ட்ஸ். ஸ்டேஜ் 4 வந்து ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸ். எழுதிட்டீங்களா? ஸ்டேஜ் ஆஃப் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன், ஸ்டேஜ் ஆஃப் போஸ்டிங் த என்ட்ரிஸ், ஸ்டேஜ் ஆஃப் பேலன்சிங் லெஜர் அக்கவுண்ட், ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸ். 4. இதுக்கு வந்து ஸ்டேஜ் ஆஃப் ரெக்கார்டிங்ல பிரின்சிபல், ஒமிஷன், கமிஷன் இது அப்புறம் கோத்ரூ பண்ணிக்கோங்க ஸ்ரீச்சரன். ஓகே, போஸ்டிங் த என்ட்ரிஸ்ல வந்து பார்ஷியல் ஒமிஷன், கம்ப்ளீட் ஒமிஷன் 2 இருக்கு. ஒமிஷன் கமிஷன் 2 இருக்கு. பேலன்சிங்ல வந்து அக்கவுண்ட்ஸ் வந்து டோட்டல் தப்பா பண்றது அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அதுல ப்ராப்ளம். ப்ரிப்பேரிங்ல வந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, தப்பு டெபிட் பேலன்ஸ் போல கிரெடிட் பேலன்ஸ் போடுறது, கிரெடிட் பேலன்ஸ் போல டெபிட் பேலன்ஸ் போடுறது, அந்த மாதிரி. இப்போ இந்த 4 ஸ்டேஜஸ்க்கு 4 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் போட்டுக்கோங்களேன். broad 4 types of errors: errors of principle, errors of omission, errors of commission, compensating errors. புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம், சரியா? இப்போ உங்களுக்கு சம் எப்படி கேட்பாங்க, எம்சிக்யூல எப்படி கேட்பாங்கன்னு சொல்றாங்கண்ணா. இப்போ எரர் ஆஃப் பிரின்சிபல்ன்றது வந்து ட்ரையல் பேலன்ஸ்ல என்ன எஃபெக்ட்னு கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, எரர் ஆஃப் பிரின்சிபலா இருக்கட்டும், எரர் ஆஃப் ஃபுல் எமிஷனா இருக்கட்டும், காம்பன்சேட்டரி எரர்ஸ், இந்த மூணுமே தப்பா நம்ம பண்ணினா கூட ட்ரையல் பேலன்ஸ் டாலி ஆயிடும் ஸ்ரீச்சரன். நம்மளால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனா பார்ஷியல் ஒமிஷனும் எரர்ஸ் ஆஃப் கமிஷன் இருந்தாலும் ட்ரையல் பேலன்ஸ் வந்து டாலி ஆகாது. புரியுதா உங்களுக்கு? இந்த எரர்ஸ் ட்ரையல் பேலன்ஸ்ல எப்படி இம்பாக்ட் ஆகுறதுன்றத நான் சொல்றேன். பிரின்சிபல், ஃபுல் ஒமிஷன், காம்பன்சேட்டிங் எரர்ஸ் மூணுமே எரர் நான் பண்ணியிருந்தாலும் ட்ரையல் பேலன்ஸ் வந்து டாலி ஆயிடும். ஆனா
இந்த partial omission கமிஷன் ரெண்டுமே வந்து எரர் பண்ணியிருந்தேன்னா ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகாது. எழுதிக்கோங்க இந்த பாக்ஸ். எஃபெக்ட்ஸ் ஆஃப் எரர்ஸ் ஆன் ட்ரையல் பேலன்ஸ். இந்த இது எழுதிட்டீங்களா? இது புரியுதா ஸ்ரீச்சரன்? டவுட் ஏதாவது இருக்கா? ஓ சரி 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 எழுதுங்க எழுதுங்க. குட் எழுதிட்டீங்களா? ஓகே. இது பை ஹார்ட் பண்ணணும் ஸ்ரீச்சரன். ஓகே, நல்லா தரவா பை ஹார்ட் பண்ணணும். இப்போ அப்போ சொன்னதுதான் எரர்ஸ், ஒமிஷன், கமிஷன், காம்பன்சேட்டிங் எரர்ஸ். ஓகேவா? சி இப்போ எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரின்சிபல் அப்படின்னு வரும்போது நான் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா ட்ரீட் பண்றது. ஓகே, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா ட்ரீட் பண்றது எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல். கிளரிக்கல் எரர் மூணா டிவைட் ஆகுறது. ஒமிஷன், கமிஷன், காம்பன்சேஷன். அப்படின்னா என்னன்னா, நான் சப்ஸ்ட்ரி புக்ஸ்லேருந்தே ஒரு என்ட்ரி மொத்தமா எடுக்கவே இல்லை, ஒமிட் பண்ணிட்டேன்னா அப்போ அதுக்கு பேர் எரர் ஆஃப் ஒமிஷன். கமிஷன்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்லேருந்து சப்ஸ்ட்ரி புக்ஸ்க்கு ஃப்ரம் த சப்ஸ்ட்ரி புக்ஸ் டு போஸ்ட் த லெட்ஜர் அக்கௌண்ட் நான் ஒமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது எரர் ஆஃப் கமிஷன். மொத்தமாக சப்ஸ்ட்ரி புக்ஸ்லேயே நான் என்ட்ரியை இது பண்ணிட்டேன்னா எரர் ஆஃப் ஒமிஷன். டு போஸ்ட் த லெட்ஜர் அக்கௌண்ட் ஃப்ரம் சப்ஸ்ட்ரி புக்ஸ்லேருந்து எடுத்து லெட்ஜருக்கு பண்ணும்போது ஒமிட் பண்ணிட்டேன்னா அதுக்கு பேர் வந்து எரர் ஆஃப் ஒமிஷன். எரர் ஆஃப் கமிஷன் வந்து இந்த கேட்டகரிஸ்லாம் ஸ்ரீச்சரன். இது படிங்க ஃபர்ஸ்ட்.
சப்சிடி புக்ஸ்னா என்ன அர்த்தம் ஸ்ரீச்சரன்? அது ஒண்ணு. அத தவிர பர்ச்சேசஸ் புக், சேல்ஸ் புக்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக் அதெல்லாமும் சப்சிடி புக்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி கேஷ் புக்கா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி தப்பான அமௌண்ட்ட சப்சிடி புக்ஸ்ல அப்டேட் பண்ணாலும் எரர் ஆஃப் கமிஷன். ஓகேவா? இல்ல நான் சேல வந்து ரூ. 400 இருக்க சேல ரூ. 500 அப்டேட் பண்ணாலும், ரூ. 400 இருக்க சேல ரூ. 300 அப்டேட் பண்ணாலும் எரர் ஆஃப் கமிஷன். ஓவர் காஸ்டிங் அண்ட் அண்டர் காஸ்டிங் சொல்லுவாங்க. அப்புறம் நான் தப்பான அமௌண்ட்ட லெட்ஜர்ல அப்டேட் பண்றது, அதுவும் எரர் ஆஃப் கமிஷன். இல்ல டெபிட் சைடுக்கு பதிலா கிரெடிட் சைடு போடுறது, அதுவும் எரர் ஆஃப் கமிஷன். இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 4000 வந்திருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு 3800. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளோ? இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு 4000 டோட்டல் வருது ஸ்ரீச்சரன், ரைட் ஹேண்ட் சைடு 3800 டோட்டல் வருது. டிஃபரன்ஸ் என்ன? நம்ம என்ன பண்ணுவோம், பை பேலன்ஸ் கேரிட் 200 போடுவோமா? அதுக்கு பதிலா 2000 போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, ராங்கா பேலன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவும் எரர் ஆஃப் கமிஷன். ஸோ இப்போ எக்ஸாமினேஷன்ல வந்து ரொம்ப டஃபாலாம் வருது. என்ன கேட்பானா, இப்போ பேலன்சிங் ஆஃப் அக்கௌண்ட் வந்து எரர் ஆஃப் கமிஷனா, எரர் ஆஃப் ஒமிஷனா, காம்பன்சேட்டிங் எரர்ஸ் தான் கேட்பான். ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த சார்ட்டை நல்லா படிச்சிட்டாலே அதை அட்டன் பண்ணிடலாம். புரியுதா? உங்களுக்கு பெருசா ஒரு சம்ம குடுத்து அத சால்வ் பண்ணி அப்படிலாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. சிம்பிளா கேட்பாங்க. காஸ்டிங்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு ஓவரா அந்த அமௌண்ட் அப்டேட் பண்ணிடுறது, இல்ல கம்மியா பண்றது. அது வந்து எந்த கேட்டகரின்னு கேட்பான். எரர் ஆஃப் கமிஷன். சரி, ஓகே. சப்சிடி புக்ஸ்ல என்ட்ரியே போடவே இல்ல. அது எந்த எரர்ல கிளாஸிஃபை ஆகும்? எரர் ஆஃப் ஒமிஷன். இதுதான் நீங்க வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் பிரைமரியா தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். சரியா? உங்களுக்கு பெரிய சம் குடுத்து சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுன்னு சொல்லி ட்ரையல் பேலன்ஸ் கரெக்டா ட்ரையல் பேலன்ஸ் பண்ணுன்னுலாம் சொல்ல மாட்டான் ஸ்ரீச்சரன். ஃபவுண்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எம்சிக்யூக்கு இவ்வளவுதான். ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த சார்ட்டை ஃபுல்லா தரோ பண்ணும். ஓகேவா? திஸ் சார்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இத வந்து நீங்க நோட்ல காப்பி பண்ணிட்டு சின்ன நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க, தரவா படிக்கணும். இல்ல சின்ன நோட்ல உங்களுக்கு இடம் பத்தலன்னா பெரிய நோட்லயே போட்டுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் எப்படி, ஓகே தப்பா ஆயிடுச்சு, எரர் ஆயிடுச்சு, எப்படி ரெக்டிஃபை பண்றது? அப்படி அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு ரெக்டிஃபிகேஷனுக்கு. அதாவது ட்ரையல் பேலன்ஸ்க்கு பிஃபோரே நான் அந்த எரர் பண்ணிட்டேன், அப்பவே அந்த எரரையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா அப்போ என்ன பண்ணணும்? இல்லை ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணல, இன் பிட்வீன் ஸ்டேஜில் நான் அந்த எரரை ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா அப்போ எப்படி ரெக்டிஃபை பண்ணோம்? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லாம் முடிச்சு எல்லாம் ஆயிடுத்து, இவரெல்லாம் சைன் போட்டார், அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன், ஐயோ என்னடா அது இங்க தப்பு பண்ணிட்டோமேன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட்ல எப்படி நான் பண்ண போறேன்? இதுதான் 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் கரெக்ஷன் ஆஃப் எரர்ஸ். ஓகேவா? இப்போ இது எழுதிக்கோங்க ஸ்ரீச்சரன், நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஆமா தப்பு தான், கரெக்ட். ஆமா ஆமா கண்டிப்பா தப்பா பண்ணிருப்போம், கரெக்ட் தான். தப்பான நம்பர் we are showing அர்த்தம். either your profit will be overstated or profit will be understated. அந்த மாதிரி இருந்தான்னா அக்கௌண்டிங்க வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இதை காப்பி பண்ணிக்கோங்க ஸ்ரீச்சரன். ஹோம்ஒர்க் இதெல்லாம் ஹோம்ஒர்க். இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ்க்கு பிஃபோர் என்ன மாதிரி சினாரியோஸ்ன்னு பார்க்கலாமா? சப்சிடி புக்ல சேல் வந்து 2000 போட்டிருக்கீங்க ஸ்ரீச்சரன்,
2400க்கு பதிலா 2000 போட்டிருக்கீங்க. எனக்கு ஆக்சுவலா என்ன அமௌண்ட் நான் போட்டிருக்கணும்? 2000. ஆனா நான் என்ன போட்டிருக்கேன்? இப்ப நான் ஜாஸ்தியா போட்டிருக்கேனா கம்மியா போட்டிருக்கேனா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ல ஓவர் காஸ்டிங் சொல்லுவாங்க. சரியா? பர்ச்சேசஸ் ஆஃப் கூட்ஸ் ஃபார் கேஷ் என்ன ஜர்னல் என்ட்ரி ஸ்ரீச்சரன்? கரெக்ட். சேல்ஸுக்கு வாட் இஸ் தி கேஷ் சேல்ஸ்க்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? வெரி குட். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாஸ்தியா போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பர்ச்சேசஸ் புக்ல ஜாஸ்தியா போயிடுத்துன்னா என்ன பண்ணணும்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை ரிவர்ஸ் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ என்ன ஆகும்? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் இஸ் நார்மலி டெபிட் பேலன்ஸ். கரெக்டா? ஸோ ஓவர் காஸ்டிங் ஆகும்போது என்ன ஆகுறது? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஹேஸ் டு பி கிரெடிட்டட் பை 400. எது 400? 2400க்கு 2000க்கு என்ன டிஃபரன்ஸ்? 400. அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ ஒருவேளை 2000க்கு பதிலா 1800 தான் போட்டிருக்காங்க ஸ்ரீச்சரன். இந்த சினாரியோக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அண்டர் காஸ்டிங். நான் போட வேண்டிய அமௌண்ட்டோட கம்மியா தான் போட்டிருக்கீங்க. அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. திருப்பி இந்த ஜர்னல் என்ட்ரி ரிப்பீட் பண்ணி ஆகணும். அப்ப என்ன ஜர்னல் என்ட்ரி? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்றத இன்னொரு ஒரு 200 ரூபாய் சேர்த்து நான் பண்ணணும். புரியுதா? அதேதான் அண்டர் காஸ்டிங் ஆஃப் பர்ச்சேஸ் புக். அதேதான் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் 200. அதே என்ட்ரியே நம்ம கரெக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த என்ட்ரி சொல்லுங்க. பர்ச்சேஸ் ஆஃப் a பில்டிங் என்ன ஜர்னல் என்ட்ரி ஸ்ரீச்சரன்? ஆனா அதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்ல தப்பா போட்டுறாங்க. அப்பனா 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீச்சரன். கரெக்ட் என்ட்ரி என்ன? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த சினாரியோ வச்சு நம்மளுக்கு ஜர்னல் என்ட்ரி என்ன கரெக்ட்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு ராங் என்ட்ரி, இதை எப்படி ரெக்டிஃபிகேஷன் பண்ண போறோம். ஸோ 3 ஸ்டெப்ஸ் ஆர் தேர். இந்த இந்த சினாரியோ எழுதிக்கோங்களா. பர்ச்சேஸ் ஆஃப் அ பில்டிங், இந்த சினாரியோ நிறைய வாட்டி வந்திருக்கு ஸ்ரீச்சரன். 2 மார்க்ஸ் கொஸ்டின். Purchase of a building for rupees 3 lakhs was wrongly passed through purchases account. எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? அந்த சினாரியோ எழுதின்ட்டு சொல்லுங்க, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து இப்ப இந்த மாதிரி கொடுத்துருவாங்க ஸ்ரீச்சரன். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்க கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி கரெக்டா என்னன்றதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ கரெக்ட் என்ட்ரி எழுதிக்கோங்க. பில்டிங் டு கேஷ். இதுல என்ன சொல்லியிருக்காங்க ஸ்ரீச்சரன்? இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் என்ன சொல்லுங்க. Purchases of building rupees 3 lakhs was wrongly passed through purchases account ஓட மீனிங் என்ன? வெரி குட். அப்போ கேஷ் அக்கவுண்ட் கரெக்டா போட்டாங்க. கரெக்டா? எந்த அக்கவுண்ட் தப்பா இருக்கு? பர்ச்சேசஸ் அக்கவுண்ட். பில்டிங் அக்கவுண்ட் போட வேண்டியது. அப்ப பர்ச்சேஸ் அக்கவுண்ட் தப்பா இருக்கா? சோ தப்பானதை நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்? ரிவர்ஸ் பண்ணிடுவோமா? அப்ப பர்ச்சேசஸ் அக்கவுண்ட கிரெடிட் பண்ணி பில்டிங் அக்கவுண்ட டெபிட் பண்ணணும். அவ்வளவுதான் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. ஆனா இது பண்ணும்போது நீங்க அதாவது எம்சிக்யூனால நீங்க இதெல்லாம் ஸ்டெப்ஸ்லாம் பண்ணிருப்பீங்கலாம் பார்க்க மாட்டாங்க. they will see only the correct answer. மைண்ட் ஒர்க்கா கூட போட்டுடலாம். இதுக்கு என்ன கரெக்ட் என்ட்ரி? அப்ப பில்டிங் டு கேஷ். ராங் என்ட்ரி என்ன இருக்கு? பர்ச்சேசஸ் டு கேஷ். ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்ன? இது தப்பா இருக்கா, அதனால இதை ரிவர்ஸ் பண்ணிட்டு கரெக்டா இருக்கிற டெபிட்டை கொடுக்குறேன். பில்டிங் டு பர்ச்சேசஸ். ஏதுங்க? இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஸ்ரீச்சரன் இந்த சினாரியோ. புரியுதா ஸ்ரீச்சரன்? how you should rectify it?
கேக்குதா ஸ்ரீசரண்? ஹலோ, பிரேக் ஆகுது ஸ்ரீசரண். உங்களுக்கு நெட் ப்ராப்ளமா இருக்கா? வாய்ஸ் பிரேக். வாய்ஸ் பிரேக் ஆகுது. உங்க வாய்ஸ் கேட்கல ஸ்ரீசரண் எனக்கு. ஹலோ ஸ்ரீசரண். ஸ்ரீசரண் கேக்குறதா? ஸ்ரீசரண் உங்க வாய்ஸ் கேட்கல கண்ணா எனக்கு. இப்பதான் கேக்குது. ஸோ இது போட்டுட்டீங்களா? எழுதிக்கோங்க. கரெக்ட் என்ட்ரி, ராங் என்ட்ரி, ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் எந்த சம்மா இருந்தாலும் சரி, இந்த அப்ரோச்ல பண்ணீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வந்துடும். அதுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஜர்னல் என்ட்ரி அந்த சினாரியோக்கு உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். அது உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப டஃபாலாம் இருக்காது. சரியா? புரியுறதா எப்படி அப்ரோச் பண்ணோன்ட்டு? கேட்கலையா? சரி, இப்போ நான் திருப்பி சொல்றேன். இது இந்த மாதிரி அப்ரோச்ல தான் எல்லா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் சம்மையும் 90% இந்த அப்ரோச்ல தான் பண்ணாங்கண்ணா. சரியா? அதாவது கரண்ட் என்ட்ரி இதே ஸ்டெப் தான் 90% எல்லாத்துக்கும். ஒரு 10% சிலதுக்கு மட்டும் மாறும். கரெக்ட் என்ட்ரி என்ன? அதாவது நான் ஒரு விஷயத்துல மார்க் கம்மியாயிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எதுல கம்மியா இருக்கேன், ஆக்சுவலா அதோட கரெக்ட் விஷயம் என்ன, எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். நம்மளே செல்ஃபா நிறைய விஷயத்துல ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்லயும் என்னோட ராங் என்ட்ரி என்ன, என்னோட கரெக்ட் என்ட்ரி என்ன, என்னோட ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்ன. கேக்குதுக்கண்ணா? கேக்குது, எனக்கு கேக்குது உங்க வாய்ஸ். ஆமா ஆமா ஆமா, இதே ஸ்டெப்ல தான் நீங்க see till you are able to confidently work it out in mind, please follow these steps. What is current entry, what is wrong entry, what is rectification entry. கேக்குறதா? ஓகேவா? எழுதிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? ஆ முடிங்க, இந்த சம் முடிங்க. முடிஞ்சிச்சா? குட். அடுத்தது இப்போ இது பாருங்க ஸ்ரீச்சரன். சேல்ஸ் புக் has been totaled 100 ஷார்ட். நீங்க சொல்லுங்க கண்ணா. 100 ஷார்ட்னா என்ன? சேல்ஸ் புக் வந்து 100 ரூபாய் கம்மியா அப்டேட் பண்ணிட்டான்றாங்க. இப்போ இதுல வெறும்னா சேல்ஸ் புக் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு, கரெக்டா? அப்ப கம்மியா இருக்குன்னா என்ன பண்ணலாம்? சேல்ஸ்ன்றது என்னது? கிரெடிட் தானே, கிரெடிட் பேலன்ஸ்ல. see கம்மியா இருக்குன்னா திருப்பி நீங்க வந்து இன்னொரு கிரெடிட் கொடுத்து சேல்ஸ் புக் வந்து should be credited with 100 rupees. அதான் கரெக்டிங் என்ட்ரி. புரியுதா? the correct entry is to credit the இன்னொன்னு கொஞ்சம் 100 rupees பண்ண. இதுவே sales book has been total 100 excess அப்படின்னா என்ன? the sales book has to be debited with rupees 100 ன்னு அர்த்தம். ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஆப்போசிட் என்ட்ரி, அண்டர் காஸ்டிங்கா இருந்ததுன்னா சேம் என்ட்ரி. அவ்வளவுதான். புரியுதா? goods 150 returned by Green and Company have not been recorded anywhere. அதாவது 150 ரூபா கிரீன் கம்பெனி வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க.
ஸோ இதுக்கு என்ன ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி கொடுப்பீங்க? அது எங்கேயுமே ரெக்கார்ட் பண்ணல கண்ணா. சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் தானே அது, கரெக்டா? சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கிரீன் அண்ட் கோ அக்கௌண்ட். நிதானமா என்ன பண்ணுங்க. இல்லக்கண்ணா ஒன்றும் இல்லை, சேல்ஸ் வந்து பண்ணினது ரிட்டர்ன் ஆயிருக்கான் 150 ரூபா. கிரீன் கம்பெனி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க சேல். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எனக்கு கரெக்டா இருக்கு கண்ணா, உங்க நெட் ஏதோ டவுனா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இப்போ எப்படி இருக்கு? நல்லா கேக்குதா இல்லையா? பி படிங்க, நீங்க படிங்க, பி படிங்க. ஏ புரிஞ்சுதா? என்ன சொல்றாங்க? கிரீன் அண்ட் கோ நம்ம கிட்ட இருந்து வாங்கின்னு போனாரு, திருப்பி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டார். நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னா என்ன? சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் தானே. அதான் சொல்றேன், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ரெக்கார்ட் பண்ணலன்றாங்க. அப்ப ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன? சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கிரீன் அண்ட் கோ. ரிட்டர்ன் இன்வாய்ஸும் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸும் ஒண்ணுதான். ஜர்னல் என்ட்ரி போடலன்றாங்க, ஜர்னல் என்ட்ரி போடணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சி படிங்க. பிரதர்ஸ், அந்த பிஆர்ஓஎஸ்னா பிரதர்ஸ்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்னிச்சர் வந்து குலாபன் பிரதர்ஸ் கிட்ட வாங்கினாங்க, பர்ச்சேஸ் டே புக்ல என்டர் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க கண்ணா, கரெக்ட் என்ட்ரி என்ன, கரண்ட் என்ட்ரி என்ன, ஆர் ராங் என்ட்ரி என்ன, ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்ன? சொல்லு பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். அப்படின்னா நான் கஸ்டமர் கரெக்டா போஸ்டா இருக்கான், டிஸ்கவுண்ட் மட்டும் தான் தப்பா 18,000 ஷார்ட்டா இருக்கான், கரெக்டா? ஸோ அப்போ உண்மையில கண்ணா, the discount account should now be debited by the entry. See, ஒரு லெக்ல மட்டும் பிரச்சனை இருந்தா ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதிடலாம் ஸ்ரீச்சரன், ரெண்டு லெக்லுமே பிரச்சனை தான் ஜர்னல் என்ட்ரிஸ் போடணும். ஓகேவா? சூப்பர் ஸ்ரீச்சரன், எனக்கு கொஞ்சம் நெட்டு போயிட்டு போயிட்டு வருது போல இருக்கு கண்ணா. இல்லஸ்ட்ரேஷன் 35 உங்க எண்ட்ல இருந்து ட்ரை பண்றீங்களா? இப்போ ஒரு நிமிஷம், வெளில போயிட்டு உள்ள வரேன் ஸ்ரீச்சரன், ஒரே நிமிஷம். இப்போ எப்படி கேக்குறது ஸ்ரீச்சரன்? வாய்ஸ் கிளியரா கேக்குதா? சூப்பர். இல்லஸ்ட்ரேஷன் 35 ஏ சொல்லுங்க கண்ணா, உங்களுக்கு ஏ என்ன புரியுறது சொல்லுங்க. இல்ல, லாலாக் பணத்தை வந்து மாலாக் போட்டிருக்கேன், கரெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? வெரி குட், சூப்பர் கண்ணா. ஸோ மாலா அக்கௌண்ட் டெபிட், லாலா அக்கௌண்ட் டெபிட் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஏன் இங்க சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வருதுன்னா, இவங்க கேரிட்டோட சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறாங்களா, அதனால சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், வேற எதுவும் இல்லை. புரியுதா?
குட். இது படிங்க. அப்ப என்ன பண்ணலாம்? கரெக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இது எல்லாமே சஸ்பென்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றாங்க ஸ்ரீசரன். ஓகே, அதாவது இது ட்ரையல் பேலன்ஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பார்த்துருக்கீங்களா? சூப்பர். அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து ஒவ்வொன்றா அந்த ரெக்டிஃபிகேஷன் நடக்கிறதுக்கணும். அதனால தான் எல்லா லெக்லயும் அதர் லெக்ல சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அந்த மாதிரி வருது. ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிறத அனலைஸ் பண்ணி இப்போ ரெக்டிஃபிகேஷன் பண்றாங்க. ஓகேவா ஸ்ரீச்சரன்? நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இல்லஸ்ட்ரேஷன் 34 போட்டுக்குங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் தரேன். ஓகேவா? அந்த ஃபைலை கோத்ரூ பண்ணுங்க. அதுல வந்து உங்களுக்கு குட்டி குட்டியா நிறைய விஷயம் போட்டு வச்சிருப்பேன். எப்படி ஒரு விஷயத்த நீங்க அனலைஸ் பண்ணணும், ஸ்டேஜ் ஆஃப் எரர் என்ன, எப்போ பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸா ஆஃப்டர் த ட்ரையல் பேலன்ஸா இல்லை ஆஃப்டர் பிஎன்எல் அக்கௌண்ட்டா, அப்புறம் அதோட ஜேர்னல் என்ட்ரி என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும்னா ஓவர் காஸ்டிங், அண்டர் காஸ்டிங், டூப்ளிகேட்ஸ், ராங்லி டெபிட்டட், ராங்லி கிரியேட்டட். அப்புறம் ஸ்டெப்ஸ் என்ன, கரெக்ட் என்ட்ரி, கரண்ட் என்ட்ரி, ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி, அந்த மாதிரி இது ஒன்று. அப்புறம் வந்து ஆ இல்லஸ்ட்ரேஷன் இது கிடையாது, நான் 11th ஒரு போட்டு வச்சிருந்தேனே, ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், இங்க பாத்தீங்கன்னா இதான் கணம். இந்த செக்லிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கு ஸ்ரீச்சரன். 11th புக்ல இருந்து எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். சரியா? நம்ம 11th புக்ல இருந்து எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து ஒரு 15 மினிட்ஸ் லீவ் இருக்கா நடுவில் உங்களுக்கு எக்ஸாம்க்கு? அதுக்கப்புறம் சொன்னீங்க. சரி, ஒரு 15 மினிட்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இந்த இல்லஸ்ட்ரேஷன் 6 ஓடது இருக்கு இல்லையா, தெர் இஸ் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் கோத்ரூ மட்டும் பண்ணிடுவாங்க கண்ணா, போதும். ஓகேவா? இதை கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா நான் இப்போ எடுக்க போறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது பார்த்தாலே உங்களுக்கு புரியும் என்னன்றது. சரியா? ஜஸ்ட் யூ வில் ஹாவ் டு கோ த்ரூ இட், அவ்வளவுதான். அது பண்ணினீங்கன்னா நான் வந்து அதே மாதிரி செக்லிஸ்டையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஹவு டு போஸ் ரெக்டிஃபிகேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்கேன், இதை கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வி வில் ஒர்க் ஆன் illustration 35, 36, 37. ஓகேவா? இந்த இது ஆனா இது கண்டிப்பா உங்களுக்கு டேம் ஷூரா புரியும், நோ டவுட் இன் தட். நான் சொல்றது எதுனா செக்லிஸ்ட் அண்ட் இந்த சாரி இந்த இதான் செக்லிஸ்ட் தான், ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ப்ரெசென்ட் ஆகலையா? ஐயோ சாரி ஸ்ரீச்சரன், ரொம்ப சாரி. இதுதான் நான் செக்லிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கு ஸ்ரீச்சரன். அதில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். அதை ஒரு வாட்டி நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு வந்துருங்க. ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும் ஸ்ரீச்சரன், ரொம்ப டைம் எடுக்காது. வந்துட்டீங்கன்னா வெனஸ்டே கான்தன் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், அடுத்த லெவல் ஆஃப் சம்ஸ் நம்ம போகலாம். இப்போ ஹோம்ஒர்க் உங்களுக்கு என்னன்னா இந்த சம் மட்டும் ஹோம்ஒர்க். எந்த சம் ஹோம்ஒர்க்? இந்த சம். இல்லஸ்ட்ரேஷன் 35 மட்டும் ஹோம்ஒர்க். ஓகேவா? அந்த பார்த்ததுக்கு அப்புறம் இது கோத்ரூ பண்ணுங்க. என்ன உங்களுக்கு புரியறதுன்றது மட்டும் எனக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி ஸ்ரீச்சரன். ஓகே கண்ணா, நான் வந்து இன்னைக்கு கிளாஸ் முடிக்கிறேன். ஆனா நீங்க பேஸ் வரைக்கும் இது மட்டும் முடிச்சுட்டு வந்துருங்க. 15 மினிட்ஸ் கூட ஆகாது ஸ்ரீச்சரன், ரொம்ப ஈஸியா இருக்கும் இது. இதை தரவாயிட்டீங்கன்னா அங்க நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபைல் அமுச்சு விடுறேன்.
இல்ல உங்களோட மெத்தட் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா மேம் யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்க அடாப்ட் பண்ணிக்கணும் மாதிரி கூட சொல்லுங்க. அதையே நான் உங்களுக்கு அதுபடியே கூட போலாம். எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து செமையா மார்க்ஸ் வாங்கணும், எனக்கு அவ்வளவுதான். ஓகேவா? ஆ சூப்பர் சூப்பர் கண்ணா. வெரி குட் வெரி குட். ஸ்ரீச்சரன் நீங்க ஆக்சுவலா சொல்லட்டுமா, இல்லஸ்ட்ரேஷன் 39 நீங்க ஈஸியா பண்ணிடலாம் ஸ்ரீச்சரன். பேசிக் 11th ஸ்டாண்டர்ட் சம் தான். இல்லஸ்ட்ரேஷன் 37 மட்டும். see போடுறதுக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் புக்ல ஓவராலா சும்மா கோத்ரூ பண்ணுங்களேன். அதுக்கு டைம் உங்களுக்கு ப்ராப்ளம், கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? 37ம் நான் இப்ப அனுப்ப போற ஃபைல செக்லிஸ்ட்ன்ற டேப் மட்டும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னும் என்னெல்லாம் நீங்க முடிக்கணும் ஹோம்ஒர்க்கு? மேக்ஸ் முடிக்கணும், மெஷர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெண்டல் டெண்டன்சி. அம்மா மேனேஜ்மெண்ட் ரைட் அப், மேக்ஸ் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, அப்புறம் போன வாரத்தோட டெஸ்ட்டும் இந்த வாரத்தோட டெஸ்ட் 4 மட்டும் இருக்கு இல்லையா? மத்ததெல்லாம் ஆன்லைன் பண்ணிட்டீங்க, டவுட் இல்ல. சோஃபார் நான் சொல்லி தந்ததெல்லாம் எதுவும் டவுட் இல்லைல்ல கண்ணா? ஏதாச்சும் ப்ராப்ளமா ஃபேஸ் பண்றீங்களா? ஏதாவது சேலஞ்ச் ஃபேஸ் பண்றீங்களா? அது மாதிரிலாம் எதுவும் இல்லைல்ல? சரி ஓகே ஃபைன். ஸோ அப் டு டில் டேட் யூ ஆர் கிளியர் எக்ஸப்ட் ஃபார் தீஸ் டூ திங்ஸ்: மேனேஜ்மெண்ட் ரைட் அப், எக்கனாமிக்ஸ் ரைட் அப், மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அண்ட் லாஸ்ட் வீக் டெஸ்ட், இந்த வீக் டெஸ்ட். இந்த 5 கவர் பண்ணோம். பாருங்க ஏதாவது 15 மினிட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு பாருங்க இந்த வாரம். ட்ரை பண்ணி பாருங்க, கிவ் அ ட்ரை. ஏதோ ஒரு படிச்சுட்டே இருந்தாலும் அதே இது படிச்சுனா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு ஒன்றும் ரெண்டு ரெண்டு சம் போட்டால் கூட போதும். மெஷர்ஸ் ஆஃப் ரெண்டு சம், ஒரு சின்ன ஒரு 4 லைன் ரைட் அப், அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஓகே. அப்புறம் வந்து ஸ்ரீச்சரான் மாடல் டெஸ்ட் பேப்பர் 2022 ஓடது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகணும் இந்த வாட்டி. ஓகேவா? எல்லாருக்குமே, அதாவது நான் வந்து சி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் 2022 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த மாடல் வரதுக்கு எனக்கு என்னமோ கொஞ்சம் வரதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி. லாக்கும் நீங்க அதே மாதிரி பாருங்க. செட் 1 செட் 2 ரெண்டு இருக்கு. ஓகேவா? செட் நீங்க டெஸ்ட் எடுத்துக்கணும். இதோ இங்க பாருங்க, நான் ஒரு லிங்க் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, சூப்பர். ஸோ இங்க பாருங்க கண்ணா, கிளிக் ஹியர் இருக்கு இல்லையா? இங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 4 பேப்பர்ஸோட மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும். செட் 1 செட் 2 ரெண்டு செட் இருக்கு. ரெண்டு செட்டுமே தரோ பண்ண டீச்சர். மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ஃபிங்கர் டிப்ல இருக்கும். நீங்க சரியா? ஸோ நான் இப்போல இருந்தே உங்களுக்கு ட்ரெயின் பண்றேன். ஐயோ என்னது இது? இது பார்த்துருக்கா நீங்க முன்னாடி? மாடல் பேப்பர் சைட் பார்த்துருக்கா? பாருங்க, 1 2 3 4 கொஷின்ஸ், அப்புறம் ஆன்சர்ஸ். இதுல எனக்கு நீங்க ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங், பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் மூணுமே எனி 20 கொஸ்டின்ஸ் ஆஃப் யுவர் ஓன் சாய்ஸ். சரியா? அண்ட் இந்த வாட்டி ஸ்ரீச்சரன் ஆகஸ்ட்ல இருந்து டைமிங் வச்சு பண்ணணும் கண்ணா. இப்போ லெட்ஸ் டேக் திஸ் கொஸ்டின். சரியா? நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். என்ன பண்ணணும்? பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு டைமர் வச்சுக்கணும். இப்போ நீங்க, நான் உங்களை எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சொல்றேன்? 50 கொஸ்டின்ஸ்ல 20னா ஒரு மணி நேரத்துல பாதி, அதாவது 40 சாரி 50ல இல்ல 25 அட்டன் பண்ணுங்க. 25 ட்ரை பண்ணுங்க. ஓகே, பாதிக்கு பாதினா 30 மினிட்ஸ்ல. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு ஆன்சர்ஸ் வேண்டாம். எனக்கு இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துட்டு நீங்க லைவா எக்ஸாம்ல டைமர் வச்சு தானே பண்ணுவீங்க. ஆகஸ்ட்ல இருந்து we are going to do like that. ஆகஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கரெக்டா இருக்கும். இதை பிரிண்ட் எடுத்துட்டு டைமர் மாதிரி வச்சு எனி 25 கொஸ்டின்ஸ் ஆஃப் யுவர் ஓன்.
சரியா? இங்க இங்க வந்து நீங்க பிளாக் பண்ணணும். சரியா? பென்சில் வச்சியோ சாரி உங்க பென் வச்சு பிளாட் பண்ணாத பென்ல இங்க வச்சு பிளாட் பண்ணி 25 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணோம். 25 கொஸ்டின்ஸ்னா எவ்வளோ 30 மினிட்ஸ்ல பண்ணோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 o'clock ஆரம்பிச்சிங்கன்னா 5:30க்கு முடிச்சிடணும். அந்த மாதிரி மூணுமே ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிசினஸ் எக்கனாமிக்ஸ் மூணுமே பண்ணணும். நீங்க பண்றீங்களா? 30 minutes for each paper. um, um, டேக்கிங் பிரிண்ட் அவுட் அண்ட் டூயிங் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி பண்ணணும். அதை பிடிஎஃப் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. கரெக்டாக டைமுக்கு முடிக்கிறீங்களா? இனிமேலாம் டைமர் வச்சு தான் நம்ம செக் பண்ணோம். இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, டைமுக்கு முடிக்க முடியல. அவங்களுக்கு எல்லாமே தெரியறது, பட் டைமுக்கு உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருந்தது இல்லை கண்ணா? எனக்கு எல்லாமே தெரியும் மேம், பட் டைமுக்கு முடிக்க முடியல, ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. உங்களுக்கு மட்டும் அது ப்ராப்ளம் கிடையாது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி டைமர் வச்சு வச்சு ஸ்லோவா பண்ண உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிரும் அந்த பேப்பர் பேட்டர்ன்ல. சரியா? இன்னொன்னு, இது நிறைய எழுதுற மாதிரிலாம் கிடையாது ஸ்ரீச்சரன். கொஸ்டின் படிக்கணும், 4 இதில் எது ஆப்ட்னு பார்க்கணும், ஜஸ்ட் சுழிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அந்த டைமிங் நீங்க உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காதுன்றது என்னோட ஒரு ஃபோர்காஸ்ட். ம். இதே தான் இருக்கணும். இது இவ்வளவுதான் இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும் கண்ணா. எங்களுக்குமே ஃபைனலுக்குமே இதே மாதிரி தான் கண்ணா. ஃபைனலுக்கு 30 மார்க் சூஸ் எம்சிக்யூஸ். 70 மார்க் தான் எங்களுக்கு சம்ம எல்லாமே. இன்டர் ஃபைனல் எல்லாத்துக்குமே உங்க நியூ சிலபஸ்ல நாங்க படிக்கும் போதெல்லாம் எம்சிக்யூஸ் கிடையாது. இப்போ 2022 பேட்டர்ன்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க 30 மார்க் எல்லாத்துலயுமே. அதுவும் எங்களுக்கு எம்சிக்யூ பேங்க்ல கொடுத்துருவாங்க. நாங்க அந்த 200 250 எம்சிக்யூஸ் இருக்கும். அதை தரவா படிச்சுன்னா அதுல 20 எம்சிக்யூஸ் எங்களுக்கு வந்துடும். நாங்க அதுலயே வந்து 40 மார்க் வாங்கிடலாம், ப்ரொவைடட் பேப்பர் ஈஸியா இருந்ததுடும். புரியுதா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு. ஆமா, நீங்க இப்படி பண்ண என்ன ஆயிடும்னா, நான் நல்லா ஸ்பீட் பிக்கப் பண்ணிடுவீங்க, கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிரும். சரியா? எங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ அந்த ஏரியாஸ் மட்டும் ஃபைன் டியூன் பண்ண போதும். ஆனா இதே கொஸ்டின் தான் வரும்னு இல்ல. ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் 22 டிசம்பரோடது இருக்கு, ஜூன் 2023 இருக்கு, டிசம்பர் 2023 இருக்கு, ஜூன் 2024 இருக்கு, டிசம்பர் 2024 இருக்கு, ஜூன் 20, கிட்டத்தட்ட 6 செட் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கு. சரியா? நம்ம 6 செட் ஆஃப் பேப்பர்ஸை ஓரளவுக்கு பண்ணிட்டோம்னா, இ புல்லட்டின் இதே மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தேன்னா ஓரளவு கான்ஃபிடென்ட் ஆயிடுவீங்க. ஆனா இதோட சேர்த்து என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணுங்கண்ணா. மெயினா மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? வி வில் நீங்க நல்லா பெஸ்ட் பண்ணுவீங்க, எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஆனா டைம் மட்டும் கரெக்டா ஸ்டார்டிங் டைம் போட்டு எண்டிங் டைம் போடணும் ஸ்ரீச்சரன். அது நீங்க தான் செல்ஃப் டிசிப்ளின் எடுத்துன்னு வரணுங்கண்ணா. ஏன்னா நீங்க உங்க எண்ட்ல பண்றீங்கல்ல, நான் பக்கத்துல இல்ல. நீங்க அதெல்லாம் சூப்பரா பண்ணுவீங்க. நீங்க வந்து ஒரு ஒரு மாதிரி நல்லா என்ன சொல்றது, ஒரு மைண்ட்ஃபுல்லா பண்ணணுங்கண்ணா. 4:15க்கு ஆரம்பிச்சேன்னா 4:45க்கு முடிச்சிடணும். நீங்க 25 கொஸ்டின் முடிச்சீங்களோ இல்லையோ முடிச்சிருங்க, அவ்வளவுதான். ஓகே, சூப்பர் கண்ணா. ஓகே, தேங்க்யூ. பை ஸ்ரீச்சரன். பை. யா.